திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் போட்டியிறாரு. இந்த தொகுதி மக்களா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் எந்த அளவுக்கு ஒரு போட்டியா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்? இப்ப விஜய் சார் வந்து இங்க நிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒட்டியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இதுல வந்து நானும் இந்த பொதுமக்கள்ல ஒருத்திங்கிற ஒரு இதுல இருந்து சொல்றேன். தளபதி கண்டிப்பா ஜெயிப்பாரு. நான் சின்ன பிள்ளையில இருந்து தளபதியோட ஃபேனு, வெறித்தனமான ஃபேனுட்டே சொல்லலாம். ஸோ அதனாலயே நான் வந்து நினைக்கிறேன் அண்ணன் ஜெயிப்பாருன்ட்டு. ஆனா பொதுமக்களா பார்க்கும்போது அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வரவேற்பு. ஏன்னா மக்களுக்கு வந்து அரசியல்னா என்னன்னு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப வந்து தளபதி வந்துதான் அரசியல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து தளபதிக்கு மட்டும்தான். இப்ப நீங்க ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், அவங்களே சொல்லுவாங்க. இப்ப ஒரு ரீசெண்டா வந்து அண்ணனை சொல்லியிருப்பாரு, சின்ன பிள்ளைங்க வந்து சொல்றாங்க தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கம்மா, யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது தளபதிக்கு ஓட்டு போடுங்க, தளபதிக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விசிலுக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சின்ன பிள்ளைங்க சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலா பெரியவங்களே பேச முடியாத ஒரு விஷயத்த சின்ன பிள்ளைங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது தளபதியோட ஒரு பெரிய வெற்றி. அதுவே வந்து ஒரு பெரிய வெற்றிங்கும் போது அதுல இருந்து கண்டிப்பா விஜய் சார் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது ஷூரிட்டியா தெரிஞ்ச ஒரு விஷயம். 100% இது கன்ஃபார்ம், தளபதி தான் ஜெயிப்பாரு. ஆனா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பெரிய பயத்தை கொடுக்கும். அந்த பயத்துலதான் நிறைய பண்றாங்க, இன்னும் பண்றாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா எதுக்குமே தளபதி வந்து அசர மாட்டார். கிழக்கு தொகுதியில இன்னைக்கு விஜய் போட்டியிறதா அறிவிச்சிருக்காரு. இந்த தொகுதி மக்களா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு இந்த தொகுதியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும்? அவர் வெற்றி பெறுவாரா? எப்படி பாக்குறீங்க? டெஃபினட்டா வெற்றி தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனை வருஷம் எத்தனையோ கட்சி ஆண்டுட்டாங்க. பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாமலே இந்த ஏரியால இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தொகுதி மக்களா எனக்கு தான் தெரியும். பல சாக்கடைகள், பல குடிநீர் பிரச்சனை, பல பிரச்சனைகள், பள்ளிக்கூடம் பசங்களுக்கு வந்து சரியான பள்ளிக்கூடம் கிடையாது, எதுவுமே கிடையாது, பல பிரச்சனைகள் இருக்கு. அவர் வந்து இந்த தொகுதியில போட்டிட்டாருன்னா கண்டிப்பா இந்த தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே தளபதியோட கட்சியை வந்து புது கட்சி, சின்ன பையன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் வந்து மக்கள் இயக்கம் ரசிகர் மன்றமா, ரசிகரா சின்ன பசங்களா சுத்திட்டு இருந்தவனுங்களை ஒரு மக்கள் இயக்கமா மாத்தி, அந்த மக்கள் இயக்கத்துல ஒரு மாவட்ட தலைவர், ஒரு வார்டு தலைவர் வரைக்கும் கொண்டு வந்து, வார்டு நிர்வாகிகள் வரைக்கும் எல்லா போஸ்டிங்குமே போட்டு, பின்னாடி அரசியல் இப்படிதாண்டா இருக்கும் தம்பின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டாரு. அந்த மாதிரி சொல்லி காமிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு அரசியலுக்கு வர்றப்ப இது வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க நிர்வாகிகளும் எங்களுக்கு என்ன தேவையோ, என்னென்ன வேணுமோ எல்லாமே கேட்டு நீட்டா பண்ணி தராங்க. எல்லா வழிகாட்டுதாலும் அவங்களே பண்றாங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் ஓட்டு போடணும், இப்படிதான் இங்கதான் போகணும், எல்லாமே சொல்லி தராங்க. கண்டிப்பா அந்த தொகுதி வந்து தளபதி விஜய் தான் வந்து ஜெயிப்பாருன்னு நாங்க நம்புறோம். சினிமால மட்டும் இல்லாம அரசியல்லையும் ஸ்டாரா மிளிருவாருன்னு நாங்க நம்புறோம். 234 தொகுதியில திருச்சி கிழக்குன்றது சாதாரண தொகுதியாக தான் இத்தனை நாளாக இருந்தது. இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஆட்சி வருவாங்க. வந்துட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு நன்றி சொல்லக்கூட தொகுதி பக்கம் வரமாட்டாங்க. பட் அதுவே எங்களுக்கு ஒரு இதாக தான் இருந்தது. இப்போ தமிழக வெற்றி கழகம்ன்ற ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க தனிச்சு போட்டிடுறதே எங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருச்சி கிழக்குல வந்து டிவிகே தலைவர் விஜய் சார் அவரே நிற்கிறாரு. அது எங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய் போட்டியிறாரு, எப்படி பாக்குறீங்க? இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பா இருக்கு. இப்போதைக்கு பார்த்தா திருச்சியில் வந்து முன்ன பின்ன யாருமே டிஎம்கே ஏடிஎம்கே தான் நின்றுருக்காங்க. இப்போ வந்து புதுசாக டிவிகே தலைவர் விஜய் வந்து அவர் நிற்கிறது வந்து திருச்சியில் நிற்க ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. புதுசாக பார்க்கப்படுறோம். இப்போ வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் ஓட்டு போட்டு பார்த்தாச்சு. 2 பேர்த்துக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே போட்டு பார்த்தாச்சு. டிவிகே புதுசாக அவருக்கு ஓட்டு போட்டு பார்க்கலான்ற 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.